நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கு பறந்த மெசேஜ் அப்படியே தட்டி தூக்கியிருக்காங்க இந்தியா. அதுவும் இந்த செய்தியை கேட்ட உடனேயே இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகளே அலறி போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு சம்பவம் தான் நண்பர்களே. அதை அப்படியே அசால்ட்டாக தட்டி தூக்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை அலற விட்டுருக்காங்க ஒரு நாடு. இது ஈரான் இல்லை நண்பர்களே. இப்போ இன்னொரு நாடு அலற விட்டுருக்காங்க. இந்தியாவும் இதே போல சம்பவம் செய்வாங்களா அமெரிக்காவுக்கு எதிராக அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் பல்பு கொடுத்துருக்காங்க ஈரான். ஒரே ஒரு கண்டிஷனை ட்ரம்ப்புக்கு அடுத்த செக் வச்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்ப்பீங்க. நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. அதே போல ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லையும் நம்ம வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கோம். அங்கேயும் தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கொல்றதுக்கு முயற்சி செஞ்சதாக 3 பேரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. பிரதமர் மோடி அவர்களை கொல்ல திட்டமிட்ட இந்த கும்பல் அமெரிக்காவுடைய உளவுத்துறை இருக்கு இல்லையா, அவங்கள தொடர்பு கொண்டதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த சம்பவம் இப்போ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில தான் இது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு வர்றாங்க. நம்முடைய இந்தியாவுடைய 15வது பிரதமராக கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் பிரதமராக இருக்கிறவர் தான் நரேந்திர மோடி அவர்கள். நம்முடைய நாட்டின் பிரதமராக இருக்கும் மோடி அவர்களுடைய உயிருக்கு கடந்த காலங்களிலும் பல முறை அச்சுறுத்தல் வந்திருக்கு. அவை குறித்து உரிய விசாரணை நடத்தி பாதுகாப்பு படையினர் மற்றும் போலீசார் உடனடி நடவடிக்கை எடுத்துட்டு வர்றாங்க. இதற்கிடையில் தான் மீண்டும் அது போன்ற ஒரு பகீர் சம்பவம் நடந்திருக்கு. பிரதமர் மோடி அவர்களை கொலை செய்ய திட்டமிட்டதாக சொல்லி 3 பேரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. பீகார் மாநிலம் பக்சார் மாவட்டத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அங்கேதான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை படுகொலை செய்ய சதி தீட்டியதாக கூறி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. சிம்ரியை அடுத்துள்ள ஆசாபத்ரி கிராமத்தை சேர்ந்த அமன் திவாரி அப்படிங்கிறவர் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. தங்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் நடவடிக்கை எடுத்த போலீசார் திவாரியை கைது செஞ்சிருக்காங்க. அதாவது அமன் திவாரி சிஐஏவுக்கு, அமெரிக்காவுடைய சிஐஏ இருக்குல்ல, அவங்களுக்கு அனுப்பி அந்த செய்தியில் என்ன சொல்லியிருக்கானுங்கன்னா, பிரதமர் மோடி அவர்களுடைய பாதுகாப்பை தகர்க்க என்னால் முடியும், அதுக்கு பதிலாக எனக்கு நீங்க பணம் தர வேண்டும் அப்படின்னு பேரம் பேசியதாக சொல்லப்படுது. இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அமெரிக்க ஏஜென்சிகள் உடனடியாக இந்திய பாதுகாப்பு அமைப்புகளுக்கு தகவலை தெரிவிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் திவாரியுடைய வீட்டில் போலீசார் சோதனை நடத்திய நிலையில பிறகு அவரை கைது செஞ்சிருக்காங்க. அமன் திவாரி பிரதமர் மோடி அவர்களை கொல்லும் நோக்கத்துல ஒரு வெளிநாட்டு அமைப்பை தொடர்புல வச்சிருந்திருக்கிறான் அப்படிங்கிறத போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இதுக்காக அமெரிக்காவுடைய புலனாய்வு அமைப்பான சிஐஏவுக்கு ஒரு திட்ட முன்மொழிவையும் திவாரி அனுப்பியதாக சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம இந்த சதி திட்டத்தை நிறைவேற்ற பெரும் தொகையை கேட்டிருக்கிறான். 22 நாட்கள்ல வேலையை முடிச்சிடுவேன் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கிறான். இதெல்லாம் போலீசார் நடத்திய விசாரணையில இப்போ தெரிய வந்திருக்கு. திவாரியுடைய வீட்டில் நடத்திய சோதனையின் போது அமன் திவாரியின் வீட்டிலிருந்து லேப்டாப் மற்றும் பிற எலக்ட்ரானிக் உபகரணங்களை போலீசார் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. இந்த சாதனங்கள் குறித்த கூடுதல் ஆதாரங்களை சேகரிக்க தற்போது ஆய்வுகள் செய்யப்பட்டு வருது. போலீசார் திவாரியிடம் தீவிர விசாரணையை நடத்திய நிலையில அவர் இதுல தொடர்புடைய மேலும் 2 குறித்த தகவலை சொல்லியிருக்கிறார். இதன் அடிப்படையில் இதுல தொடர்புடைய மேலும் 2 போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. இதுக்கு யாரு காரணம், பின்னணியில இருக்கிறது யாரு, அமெரிக்க சிஐஏவிடம் அதை அனுப்பியது ஏன் அப்படிங்கிறது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்திட்டு வர்றாங்க. இதுல வேறு யாருக்காவது தொடர்பு இருக்கிறதா அப்படிங்கிறத கண்டறியவும் கைது செய்யப்பட்ட 3 பேர்கிட்டையும் தொடர் விசாரணை நடைபெற்று வருது அப்படிங்கிற தகவலை வெளியிட்டிருக்காங்க. இந்த நிலையில தான் நம்முடைய பிரதமர் மோடி அவர்களை கொல்றதுக்கு சதி திட்டம் தீட்டியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்ச உடனேயே அமெரிக்காவுடைய சிஐஏ உடனடியாக நம்முடைய இந்தியாவுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. நம்முடைய காவல்துறையினரும் சிறப்பாக செயல்பட்டு அந்த 3 பேரையும் கைது செஞ்சிருக்காங்க. உண்மையிலே இது வரவேற்கத்தக்க விஷயம், ஒரு ஸ்மார்ட்டான ஆக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். உலக நாடுகளே நம்முடைய பிரதமர் மோடி அவர்களை போற்றிட்டு வர்றாங்க. அப்படி இருக்கும்போது அவருக்கு எதிராக சதி திட்டம் தீட்டிய யாராக இருந்தாலும் அவர்களை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு. இந்த 3 பேரும் தனியால செஞ்சிருக்க மாட்டானுங்க. இவனுங்களை யாரோ ஏவி விட்டு தான் இவனுங்க இந்த சதி திட்டத்தை தீட்டியிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. அதனால இதன் பின்னால இருக்கிறது யாரா இருந்தாலும் சரி, அவங்களை சும்மா விடக்கூடாது, ஒரு வழி பண்ண வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம், அமெரிக்காவில் பல ஆண்டுகளாக தூங்கி கொண்டிருந்த தன்னுடைய 129 டன் தங்கத்தை சத்தமே இல்லாம ஒரு மாஸ்டர் பிளான் மூலம் பாதுகாப்பாக பாரிஸுக்கு கொண்டு வந்திருக்கு பிரான்ஸ். மேலும் இந்த ஐடியாவால அந்த நாட்டுக்கு கிடைத்த லாபம் மட்டும் பாத்தீங்கன்னா சுமார் 12.8 பில்லியன் யூரோக்கள், அதாவது நம்முடைய இந்திய ரூபாயில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,38,431 கோடி ரூபாய் ஆகும். இது தொடர்பாக தான் நாம தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். வாங்க. பொதுவாக இந்தியாவில் அவசர தேவைக்கு பலரும் தங்கத்தை முதலீடாக கருதி சேமிச்சுட்டு வராங்க.
எதிர்காலத்துல பிரச்சனை அப்படின்னா தங்கம் கை கொடுக்கும் அப்படிங்கறதான் பொதுமக்களுடைய நம்பிக்கை. அதே போலதான் உலக நாடுகளுடைய மத்திய வங்கிகளும் பொருளாதார குழப்பம் ஏற்படும் போது சமாளிப்பது உள்ளிட்ட பல காரணங்களால தங்கத்தை வாங்கி குவிப்பாங்க. அப்படிதான் பிரான்சும் பல ஆண்டுகளாக தங்கத்தை வாங்கி குவித்துட்டு இருந்தாங்க. அதை வச்சுதான் இப்போது சத்தமே இல்லாம ஒரு பெரிய கேம் ஆடி இருக்கு. அதாவது பிரான்ஸ் நாட்டுடைய ஒட்டுமொத்த தங்க இருப்பான 2437 டன்னுல சுமார் 5% தங்கம், அதாவது 129 டன் அமெரிக்காவுடைய நியூயார்க் பெடரல் ரிசர்வ் வங்கியுடைய பாதுகாப்பு பெட்டகத்தில் பல ஆண்டுகளாக பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்துச்சு. இதுவரைக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் ட்ரம்ப் அவர்கள் மாறி மாறி பேசுறது, மாறி வரும் உலக பொருளாதார சூழல் உள்ளிட்ட காரணங்களால தன்னுடைய தங்கத்தை வெளிநாடுகளில் வைத்திருக்க வேண்டாம் அப்படின்னு பிரான்ஸ் நினைச்சாங்க. அதை மீண்டும் பாரிஸ் நகருக்கே கொண்டு வர பிரான்ஸ் உடைய மத்திய வங்கி முடிவு செஞ்சாங்க. ஆனா இவ்வளவு பெரிய அளவிலான தங்கத்தை கப்பல்லையோ அல்லது விமானத்திலேயோ பாதுகாப்பாக கொண்டு வருவது அப்படிங்கிறது மிகப்பெரிய ரிஸ்க். சர்வதேச அளவுல இன்சூரன்ஸ், பலத்த பாதுகாப்பு அப்படின்னு பல நூறு கோடி ரூபாய் செலவாகும். இங்கேதான் தன்னுடைய செம்ம ஸ்மார்ட்டான மூளையை பயன்படுத்தி இருக்கு பிரான்ஸ். நியூயார்க்ல இருக்கும் தங்கத்தை அங்கேயே சர்வதேச சந்தையில விற்றுவிட்டு அதே அளவுக்கான புதிய தங்கத்தை ஐரோப்பிய சந்தையில வாங்குவதுதான் அந்த மாஸ்டர் பிளான். அதுவும் சர்வதேச சந்தையில தங்கத்துடைய விலை உச்சத்தில் இருந்த நேரத்தை பார்த்து நியூயார்க்ல இருந்த அந்த பழைய தங்க கட்டிகளை அப்படியே அமெரிக்க மார்க்கெட்ல விற்று தீர்த்தது பிரான்ஸ். விற்ற கையோட அதே அளவுக்கு புதிய மற்றும் சர்வதேச தரத்திலான தங்க கட்டிகளை ஐரோப்பிய மார்க்கெட்டிலேயே வாங்கினாங்க பிரான்ஸ். இதுல பிரான்ஸுக்கு 2 லாபம் அப்படின்னு சொல்லலாம். அதுல ஒண்ணு என்னன்னா, பல ஆண்டுகளுக்கு முன்பு மிக குறைந்த விலைக்கு வாங்கப்பட்ட அந்த தங்கத்தை இன்னைக்கு உச்ச விலைக்கு விற்றதுனால பிரான்ஸுக்கு சுமார் 12.8 பில்லியன் யூரோக்கள், அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 1,38,431 கோடி ரூபாய் லாபம். இரண்டாவது லாபம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு போக்குவரத்து சிக்கலும் திருட்டு பயமும் இல்லாம 129 டன் தங்கமும் இப்போது பாரிஸ்ல இருக்கும் பாதுகாப்பான லாக்கர் அறைகள்ல பத்திரமாக சேர்ந்து விட்டது. இதன் மூலம் இப்போது பிரான்ஸ் வசம் இருக்கும் 2437 டன் தங்கமும் எந்த வெளிநாட்டிலுமே இல்லை. இதன் மூலம் இப்போது பிரான்ஸ் வசம் இருக்கும் 2437 டன் தங்கமும் எந்த வெளிநாட்டிலும் இல்ல, பிரான்ஸ் மண்ணிலேயே பாதுகாப்பாக இருக்கு. பிரான்ஸ் செய்தது மாஸ்டர் பிளான் அப்படின்னா, நம்முடைய இந்தியன் ரிசர்வ் வங்கியோ ஒரு மாபெரும் சைலண்ட் ஆபரேஷனை செஞ்சுட்டு வராங்க. அதாவது லண்டன் பேங்க் ஆஃப் இங்கிலாந்துல பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த நம்முடைய இந்தியாவின் தங்கத்திலிருந்து கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் சுமார் 274 டன் தங்கத்தை பலத்த பாதுகாப்புடன் இந்தியாவுக்கு கொண்டு வந்து விட்டாங்க ஆர்பிஐ. ஆக வல்லரசு நாடான பிரான்ஸாக இருந்தாலும் சரி, வளர்ந்து வரும் இந்தியாவாக இருந்தாலும் சரி, நம்ம தங்கம் நம்ம ஊர்ல இருக்கிறதா சேஃப் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. இதுக்கு காரணம் மாறி வரும் உலக அரசியல் தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்கா ஈரான் மத்தியிலான பேச்சுவார்த்தைக்காக பாகிஸ்தான் அரசு மிகப்பெரிய அளவுல ஏற்பாடுகளை செஞ்சுட்டு வரும் வேளையில ஈரான் அரசு ஊடகங்கள் வெள்ளிக்கிழமையப்போ, அதாவது இன்றைய தினம் அதிரடியாக ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டு அதிர்ச்சியை கொடுத்திருக்காங்க. அமெரிக்காவுடன் இஸ்லாமாபாத்ல நடைபெற இருக்கும் அமைதி பேச்சுவார்த்தைக்காக ஈரான் உயர் அதிகாரிகள் யார் வர்றாங்க அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாத நிலையில ஈரானுடைய 2 முக்கிய தலைவர்கள் பாகிஸ்தான் சென்றதாக வெளியான செய்திகளை முழுமையாக மறுத்திருக்காங்க ஈரான் அரசு. இந்த மறுப்பு 2 நாடுகளுக்கும் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தை நடைபெறுமா அப்படிங்கிறதுல புதிய சந்தேகத்தை எழுப்பியிருக்கு. இந்த திடீர் மனமாற்றத்துக்கு முக்கிய காரணம் லெபனான் அப்படின்னு சொல்லப்படுது. தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்ட அறிக்கையின்படி பார்த்தோம்னா, ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி, ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிபாப் ஆகியோர் நாட்டை விட்டு வெளியேறவே இல்லை அப்படின்னும், இருவரும் தெஹ்ரான்ல தங்கள் பணிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க அப்படின்னு நன்கு அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்ததாக சொல்லியிருக்காங்க. மேலும் ஈரான் பேச்சுவார்த்தை குழு இஸ்லாமாபாத் சென்று அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக சில ஊடகங்கள் வெளியிட்ட செய்தி முழுமையாக தவறானது அப்படின்னும் தஸ்னீம் தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த மறுப்பு தொடர்பான செய்தியை ஈரான் அரசு தொலைக்காட்சியிலையும் ஒளிபரப்பியிருக்காங்க. ஈரான் தரப்பு தன்னுடைய நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அமெரிக்கா லெபனான்ல போர் நிறுத்தத்துக்கான தன்னுடைய உறுதிமொழியை நிறைவேற்றாத வரைக்கும், இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல்கள் நடத்தி கொண்டிருக்கும் வரைக்கும் பேச்சுவார்த்தைகள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஈரான் அரசு வட்டாரம் தெரிவித்ததாக தஸ்னீம் சொல்லியிருக்காங்க. இதே நிலைப்பாட்டை ஃபார்ஸ் நியூஸ் ஏஜென்சி உறுதிப்படுத்தியிருக்காங்க. லெபனான்ல போர் நிறுத்தம் உறுதி செய்யப்படாத வரைக்கும் அமெரிக்க தரப்புடன் பேச்சுவார்த்தை நடத்த எந்த திட்டமும் இல்லை அப்படின்னு ஃபார்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்க ஊடகமான வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் வியாழக்கிழமை இரவு ஈரான் அரசு தரப்பு குழு இஸ்லாமாபாத் வந்துவிட்டதாக சொல்லியிருந்தாங்க. ஆனா ஈரான் அரசு இந்த அறிக்கையை முழுமையாக பொய் அப்படின்னு நிராகரிச்சிருக்காங்க. ஈரான் தரப்பு பாகிஸ்தானுக்கும் தெளிவான செய்தியை அனுப்பியிருக்கு. லெபனான் போர் நிறுத்தத்தில் அமெரிக்கா தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்றாவிட்டால் ஈரான் குழு இஸ்லாமாபாத் செல்லாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. லெபனான்ல அமைதி ஏற்படாமல் அமெரிக்கா கூட எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்த முடியாது அப்படிங்கிற உறுதியான நிலைப்பாட்டை ஈரான் வெளிப்படுத்தியிருக்காங்க. இது மேற்காசிய பகுதிகளில் நிலவும் பதற்றத்தை நாளுக்கு நாள் சிக்கலாக்கி இருக்கு. ஹார்முஸ் ஜலசந்தி திறப்பு உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் இந்த பேச்சுக்களில் விவாதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்த நிலையில தான் லெபனான் பிரச்சனை பெரிதாக வெடிச்சிருக்கு. இதற்கிடையில தான் இஸ்ரேல் லெபனான் நாட்டின் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கு. இதன் மூலம் பலர் உயிரிழந்திருக்காங்க. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே.
ஈரான் வந்து நாங்கள் சொன்னது தான், இதில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இறங்கி வரல, இல்லை இதை ஒத்துக்கலை அப்படின்னா நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம், எங்களுடைய தாக்குதலை நாங்கள் தொடருவோம் அப்படின்னு மீண்டும் மீண்டும் வலியுறுத்திட்டு வர்றாங்க. அதனால அமெரிக்காவும் இஸ்ரேலும் லெபனான் மேல தாக்குதல் நடத்துறதை நிறுத்திட்டு பேச்சுவார்த்தைக்கு வருவாங்களா, அல்லது உன்னால முடிஞ்சதை செஞ்சுக்கோ அப்படின்னு மீண்டும் ஈரான் மேல தாக்குதலை நடத்துவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தவறாம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.